Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குனவங்களுக்கு இந்த ரீசனால அது ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்யூஷன் சொல்ற மாதிரி இந்த வீடியோ நான் போட போறேன். ஆல்ரெடி நான் நிறைய பேருக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு சொல்யூஷன் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபையாக ஒரு சில பேருக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுறதுக்காக அவங்களுக்கான சொல்யூஷன் சொல்ல போகிறேன். சேனலாக ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு யாரோட டவுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் என்ஜாய் அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணி டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் நான் டிப்ளமோ கம்ப்ளீட்டட் பண்ணியிருக்கேன், இப்போ பிஇ ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், பட் சிஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காங்க, ஸோ கிடைக்குமா ப்ரோ எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்க சிஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காங்க, இவங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜ் சர்டிஃபிகேட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ நான் ஃபஸ்ட் கிராஜ் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் கிராஜ் சர்டிஃபிகேட் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாருமே அப்ளிகண்ட்டை தவிர வேறு யாருமே டிகிரி ஹோல்டர் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலியில் உங்கள் சிஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கனால நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கினாலும் உங்களுக்கு நாட் ரெக்கமெண்டட் அப்படிங்கிற ரீசனால் ஃபஸ்ட் கிராஜ் சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் சரி, டேரெக்டாக போய் விஓ ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணி வாங்கினாலும் சரி, உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜ் சர்டிஃபிகேட் கிடைக்காது. நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெலினா மேப்டிஸ் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மேரேஜ் ஆகி வந்துட்டேன், இப்போ நான் எங்கே அப்ளை பண்ணுறது? ஹஸ்பண்ட் வீட்லையா இல்லை பேரண்ட் வீட்லையா? நான் எந்த சைட் கேட்டகரியில் வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆல்ரெடி நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் டிகிரி படிச்சுட்டு இருந்தாலும் கரெக்டான எலிஜிபிளாக இருந்தாலும் உங்களோட ஆதாரில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட தாலுக்கா அதெல்லாம் செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் கிராஜ் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் தான் ஆகும். நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் வர மாட்டீங்க. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் என்ன ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் கிராஜ் சர்டிஃபிகேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் ஆல்ரெடி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி டிகிரி கம்ப்ளீட்டர் அப்படிங்கிற ரீசன் போட்டு, இல்லைன்னா நாட் ரெக்கமெண்டட் அப்படிங்கிற ரீசன் போட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கேட்டகரியில் வர மாட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரவணா அழகுமணி இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்ளை பண்ணி 10 days ஆச்சு, ஸ்டேட்டஸ் பார்த்தேன், சப்மிட்னு இருக்குது, என்ன சார் பண்ணுறது? சப்மிட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சப்மிட்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆன்லைனில் இ-சேவை மையம் மூலயமா நம்ம சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணுறது எல்லாமே என்னென்ன ப்ராசஸ் மூலயமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட விஓ ஆஃபீஸில் ஜென்ரேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி ஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஆர்ஐ ஆஃபீஸுக்கு கொடுப்பாங்க. அந்த ஆர்ஐ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்து ஃபீல்டு வெரிஃபிகேஷனில் வருவாங்க. அந்த 2 ரிப்போர்ட்டு பேஸ் பண்ணி தான் நமக்கு டெப்டி தாசில்தார்கிட்ட ரிப்போர்ட் போகும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட சர்டிஃபிகேட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதுக்கு சப்மிட்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் விஓவை ரிப்போர்ட் ஆர்ஐ கிட்ட சப்மிட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா உங்களோட ஆர்ஐ உங்களோட ரிப்போர்ட் எடுத்து டெப்டி தாசில்தார்கிட்ட சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் உங்களுக்கான ரீசன். இதுதான் சப்மிட்டுங்கிற மீனிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெரின் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை மம் ஸ்டடி 9th class, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மிஸ்ஸிங், 2004 இயரில் இப்போ வக்கீல் நோட்டீஸ் படிக்கலன்னு சொல்லி வாங்கிட்டீங்க. உங்கள் மதர் 9th standard கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அவங்க டிசி மிஸ் ஆயிடுச்சு, இப்போ வக்கீல் நோட்டீஸில் படிக்கலன்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க. அதுக்கு என்ன இப்படின்னு இப்படி சொல்லி வாங்கியிருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் நாட் ரெக்கமெண்டட் ரீசன் போட்டு சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஜிஓ இப்போ அப்படி தான் இருக்குது. கவர்மெண்ட் ஆர்டர் இப்போ 12th முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷராக காலேஜுக்குள்ளே என்ட்ராக மட்டும்தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் தான் ஆகும். அதனால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கேட்டகரியில் வர மாட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜனசரண் கேஜி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டட் 12th standard ஒன்லி, கன்ஃபர்மேஷன் லெட்டர் டு பி ஹையர் எஜுகேஷன் ஷுட் பி என்க்ளோஸ்ன்னு வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படின்னு வந்திருக்கு. இவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th standard கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, கன்ஃபர்மேஷன் லெட்டர் எஜுகேஷன் சைட்லேருந்து வரல அப்படின்னு ரீசன்.
என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அகாடமிக் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணலாம். அகாடமிக் சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணும்போது எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்து கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட இ-சேவை மையத்தில் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அகாடமிக் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து இருக்காது. எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் முழுசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். இது கரெக்டாக எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோகித் ராஜேஷ் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, how many days after I get ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எத்தனை நாளில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 25 days ஆயிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுனால விஓவும் சரி ஆர்ஐயும் சரி அவங்களுக்கு வந்து ஒர்க் லோடு வந்து அதிகமாக இருந்தனால ஃபீல்டு வெரிஃபிகேஷனில் வர வேண்டியது இருக்கனால ஃபஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சில பேர் கொடுத்து ஈஸியாக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லாதனால எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறனால ஃபஸ்ட்டு விஓ வந்து ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி ஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவங்க ஃபீல்டு வெரிஃபிகேஷனுக்கு ஆள் அனுப்புவாங்க. ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் விஓஓ ரிப்போர்ட் அண்ட் ஆர்ஐ ரிப்போர்ட் ரெண்டுமே எடுத்துகிட்டு டெப்யூட்டி தாசில்தாருக்கு சென்ட் பண்ணுவாங்க. டெப்யூட்டி தாசில்தார் வந்து அந்த 2 ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளோட சர்டிஃபிகேட் தருவாங்க. இது ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 days மேக்ஸிமம் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சண்முகம் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜெக்டட் ரீசன் விஓஓ த அப்ளிகேஷன் த ஃபைல் இஸ் நாட் ஆல் ஓப்பன் ரிஜெக்டட் அப்படின்னா என்ன ரீசன் சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து அவங்க சைடில் வந்து ஓப்பன் ஆகலை. அதனால வந்து இந்த ரீசன் போட்டு உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகாதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் பிஸியாக இருக்கும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கவரேஜ் ஏரியா வந்து ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் அவங்க ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிருக்காது. இதனால உங்களோட டாக்குமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாதனால அவங்க இந்த ரீசன் போட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக ஒன்ஸ் நீங்கள் உங்கள் விஓ ஆஃபீஸில் போய் கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா இதுக்கான ஃபுல் சொல்யூஷன் வந்து சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரவிந்த் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் அப்ளை பண்ணும்போது ஒரு டாக்குமெண்ட் தவறுதலாக மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன், இப்போ ரிட்டன் ஆகுமா இல்லை ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து ரிட்டன் ஆகும், இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் ஆகும். எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஓ வந்து நம்மளோட டாக்குமெண்ட்டில் டவுன்லோட் பண்ணும்போது கரெக்டான டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் தவறுதலாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து ராங்காக இருக்குது அந்த ரீசனால் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி நம்ம எகைன் ஃபஸ்ட்லேருந்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. நீங்கள் கரெக்டான எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தமிழ் ஆர்எல் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ சிஸ்டரோட டிசி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணிட்டு அதனால் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்கிறாங்க. எப்படி ரீஅப்லோட் பண்ணுறது சொல்லுங்கள். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஜெராக்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புனீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எகெயின் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எகெயின் ஃபஸ்ட்லேருந்து வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள், அதாவது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப்ராசஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுஷ் இவர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் படிக்கிறேன், எனக்கு அண்ணன் 2 பேர் இருக்காங்க, ஆனால் நான் செகண்ட் ஃபாதர் பையன், அதனால 2 அண்ணன் டிசி கொடுத்து ரிஜெக்ட் ஆயிருச்சான்னு தெரியல, நெக்ஸ்ட் டைம் அண்ணன் டிசி சேர்த்து அப்ளை பண்ணலாமா இல்லை வேணாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மதர் வந்து ஒன்றா தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் உங்களோட 2 பிரதரோட டிசி சேர்த்து வந்து அப்லோட் பண்ணுங்கள். அவங்க வந்து ஆல்ரெடி டிகிரி ஹோல்டராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் எலிஜிபிள் நீங்கள் வர மாட்டீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் ஆல்ரெடி ஒருத்தர் டிகிரி ஹோல்டர் இருக்கனால நாட் ரிகமெண்டட் ரீசன் வந்து போட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் கேட்டகரி இல்லை அப்படிங்கிற ரீசன். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. நான் என்னென்ன டாக்குமெண்ட்டில் வேணும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டான வேலிட் ரீசன் சொல்லிவிட்டு உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அதெல்லாமே வந்து நீங்கள் விஓ ஆஃபீஸில் டேரெக்டாக சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட எலிஜிபிள் பார்த்துட்டு அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து பண்ணி தருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெரீன் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வக்கீல் நோட்டீஸ் கேட்டாங்க. அதில் 1 மிஸ்டேக் பண்ணிவிட்டு மை டேட் ஸ்டடி 3rd, நான் வக்கீல் நோட்டீஸில் 4th ஸ்டாண்டர்ட்னு சொல்லி ரெடி பண்ணிவிட்டு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் கரெக்டான எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து கிடைக்கும். உங்கள் ஃபேமிலியில் வேறு யாருமே கிராஜுவேட்டாக இல்லாமல் இருந்தாலும், நீங்கள் ஆல்ரெடி டிகிரி கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தாலும், நீங்கள் இப்போ தான் வந்து 12th முடிச்சுட்டு ஃப்ரெஷராக காலேஜுக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு
உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் தான். அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா லதா. இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி தாத்தா ஓடதெல்லாம் வேணுமா ப்ரோ? அவங்க படிக்கவே இல்லை. அப்பா எப்படி டிசி இருக்கும்? அப்போ எப்படி டிசி இருக்கும்? இல்லாட்டி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சைன் வாங்கினா போதில் அம்மா வழி தாத்தா பாட்டியும் வாங்கணுமா? அப்பா வழி தாத்தா இல்லையே, என்ன பண்ணணும் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் கிராண்ட் பேரண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி அப்லோட் பண்ணுறது, இது பண்ணுறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவங்க வந்து இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்களுக்கு டிசி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்கள் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி தான் ஆகணும். ஆட் பண்ணிவிட்டு அவங்க வந்து நான் டீட்டெயில் கேட்டகரியில் போட்டுட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது வந்து அப்போ தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதில் வேலிடாக ரீசனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்கள் கிராண்ட் பேரண்டோட டீட்டெயில்ஸில் ஆட் பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஆல்ரெடி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ரிஜெக்டட் பண்ணிடுவாங்க. உங்கள் ஃபேமிலியில் வேறு யாருமே வந்து டிகிரி ஹோல்டராக இல்லாமல் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். இதான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து எலிஜிபிள். இன்றைக்கி நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து சொல்யூஷன் வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய பேர்த்தோட கமெண்ட்ஸில் பேலன்ஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதோ டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா ஏதோ ஒரு வீடியோ போட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.